வணக்கம் நண்பர்களே. நேற்று மெட்டல் செக்டார், கோல்டு, சில்வர், காப்பர் இவை எல்லாமே எல்லா மெட்டல்ஸும் இறங்குச்சிங்கிற ஒரு ரூமர் தானே ஒழிய டோட்டல் ஷேர்ஸே இறங்கியிருக்குனாக்கா எஸ்டிடி டேக்ஸு 0.02லேருந்து 0.5 மாற்றிருக்காங்க. அதுதான் ஒரு நியூஸு. பட் ஆனால் மெட்டல்ஸ் ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணுவதோடு சேர்த்து மற்ற ஷேர்களையும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. இதில் எஃப்ஐஐஸ் அண்டு டிஐ ரெண்டு பேரும் திருப்பி துவைச்சி போட்டு அடித்து ப்ராஃபிட் பண்ணிட்டு நேற்று இன்றைக்கி காலையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஈவினிங் 3 o'clock மார்க்கெட்டு ஓரளவு எல்லாமே 1% இண்டெக்ஸ் மேலே, பேங்க்குக்கு 0.5% கிட்டத்தட்ட. சென்செக்ஸ் மோர் தேன் 1.16% இப்போ ஏறி இருக்குது. நாளைக்கு திரும்பவும் மார்க்கெட்டு ஏறு முகத்தில் தான் இருக்கும். ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரி இதை காரணம் காமிச்சு இறங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி துவைச்சி முடிஞ்சு அந்த இது முடிஞ்சு போச்சு. இப்போ ப்ரெஷ் 5 தான் இருக்கும் வாய்ப்பு, அப்படி தான் தோணுது. மற்றவே அடுத்த வீடியோவில் இன்றைக்கு போடக்கூடியதுலேயே பேசுகிறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் இருக்குது. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.